வெல்கம் டு அபவுட் அர்ச்சு சேனல். இன்னைக்கு நம்ம மஞ்சப்பால் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த குழம்பை நீங்கள் நினைக்கலாம், என்னது இவங்க மஞ்சப்பால்னு சொல்கிறாங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு. இதோட இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இதுதான் இதோட மெயினான இன்க்ரீடியண்ட். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேங்காய், இஞ்சி சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலைன்னா தேவையில்லை. எங்களுக்கு இஞ்சி வாசனை பிடிக்காது, அதனால நாங்கள் சேர்க்கலை. புளி இது தேவையில்லை தான், பட் சில பேருக்கு புளி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். அது எந்த அளவு அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் அளவு. ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இனிமே எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்ப்போமா? இப்போ நம்ம மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுலேயே அந்த சூடுலேயே கொஞ்சம் அந்த பூண்டை சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வாசனை எல்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்கும். இப்போது இதையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறணும், கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா? இதுதான் இதோட இன்க்ரீடியண்ட். இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இதில் நான் இப்போது 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொதுவாக நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன். இதில் இப்போது சோம்பு சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறணும். ரொம்பவே கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா புளி நம்ம ரொம்ப கம்மியாக ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறணும். நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறணும். ஏன்னா அந்த பச்சை மிளகா தான் இதில் கொஞ்சம் உரப்புக்கான கண்டென்ட் கொஞ்சம், அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்தாச்சு.
நல்லா வெந்து வரணும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம இப்போது ஒரு பிஞ்ச், அதாவது கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவேன் நாங்கள். ஏன்னு கேட்டால் சில பேருக்கு மிளகாத்தூள் எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால் லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிடுவேன் எப்போவுமே. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறணும். தேவைன்னா வச்சுக்கோங்க, சில பேருக்கு புளி பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இது சேம் எப்படி இருக்கும் இந்த குழம்பு அப்படின்னா, நண்டு குழம்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஆக்சுவலாக இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா காரா பொடிக்கு தான் இந்த ஸ்டைல் பண்ணுவாங்க. பட் இப்போது நான் எங்கள் வீட்டில் என் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால மோஸ்ட்லி நான் ஒரு நாள் அந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணால் ஒரு நாள் இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணுவேன். எல்லா மீனுக்குமே இப்போ நல்லா செட் ஆகுது இந்த ஸ்டைலு. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தெரியும் இல்லையா, அந்த அளவு போட்டுக்குங்க. இப்போது நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். இது நகர மீன் இல்லையா, இது போட்ட செகண்டே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். அப்படிங்கும்போது அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஸ்டவ்வை ஒன்று சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய டெலிஷியஸ் மஞ்சள் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.